வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் டிசைனை கிளாத்தில் எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒன் சைடு வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். இதுக்காக நான் ஆல்ரெடி ஆன்லைன்லேருந்து ஒரு பீகாக் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கும் அதோட வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் ஒரு சைடு ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஹெட் பின்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம சேஃபாக செக்யூர் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லீவோட சென்டர் பார்ட் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைனும் நம்ம கிளாத்தில் இருக்க லைனும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹெட் பின்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேஸ் பேப்பரில் பின் பண்ணிவிட்டு கிளாத்தில் உங்களுக்கு சென்ட்ரைஸ்டாக எங்கே வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹெட்பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறப்ப கீழே வந்துட்டு ஒரு இம்ப்ரெஷன் வந்துட்டு வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கார்பன் ஷீட்டையும் வச்சு நம்ம பின் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி நான் 4 சைட்ஸும் பின் பண்ணிவிட்டேன். சென்டர் லைனும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, சென்ட்ரைஸ்டாக. இப்போ ஹெட்பின்ஸை வந்துட்டு நம்ம லைன் பை லைனாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த கிடச்சிருக்க ஒரு இம்ப்ரெஷன் மேலே இந்த மாதிரி ஆரி நீடில் வச்சு அந்த ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கார்பன் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். கார்பன் ஷீட் மேலே ட்ரேஸ் பேப்பரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ஹோல் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே வந்து ஹெட் பின் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இப்போ அந்த இம்ப்ரெஷன் தெரியுதா, அது மேலே அப்படியே இன்சர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட்ரைஸு டிசைன் போடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 4 சைட்ஸுமே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கும் அஃபோர்டபுள் ரேட்டில் ஆரி ஒர்க் போடணும்னா டிஎம் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 30 days சீரீஸும் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதையுமே வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ 4 சைட்ஸுமே வந்துட்டு நம்ம செக்யூராக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் எம்டியான ஒரு பென் வந்துட்டு எழுதாத ஒரு பென் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல வரைஞ்சிருக்கீங்களோ அது மேலேயே வச்சு ட்ரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிசைன் வந்துட்டு கரெக்டாக வரும். கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அந்த டிசைன் வந்துட்டு கொஞ்சம் மாறி போயிடும். நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு நீட்டாக நீங்கள் பின் பண்ணியிருக்கணும். நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல் டிசைனும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே வந்துட்டு இந்த டிசைன் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹெட் பின்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு தெரியுதா, நீட்டாக வந்துட்டு ட்ரேஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன், வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் டிசைன் போடுற அளவுக்கு அந்த ட்ரேசிங் மார்க் வந்துட்டு தெரிஞ்சாலே போதும். நம்ம 2 சைடுமே வந்துட்டு இப்போ ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இனி தொடர்ந்து வரும். அடுத்து ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ வந்துட்டு கேட்டிருந்தீங்க. அதையுமே வந்துட்டு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.